guys, welcome to our channel. ஸோ இந்த வீடியோவில் இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா டான்செட் 2019 இன்ஜினியரிங் மேக்ஸ் அந்த கொஸ்டின் தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இதுக்கு முன்னாடி நம்ம வந்து டான்செட் 2019 இன்ஜினியரிங் மேக்ஸ் வீடியோ நான் போட்டிருந்தேன். அது பார்ட் 1 வீடியோ. அந்த வீடியோவில் நான் வந்து ஒரு 5 சம்ஸ் கிட்ட தான் ஒரு 6 ப்ராப்ளம்ஸ் கிட்ட சால்வ் பண்ணியிருந்தேன். ஸோ இது வந்து பார்ட் 2 வீடியோ. இது வந்து கண்டினியூஷன், அந்த ரிமைனிங் கொஸ்டின்ஸ் ஃபுல்லாக சால்வ் பண்ணியிருப்பேன் இந்த வீடியோவில். ஸோ அந்த பார்ட் 1 வீடியோ இன்னும் நீங்கள் வியூ பண்ணணுன்னா சஜஷனில் நான் அந்த லிங்க் தரேன், நீங்கள் போய் அதை செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ மூவிங் ஆன் டு த டாபிக், டான்செட் 2019 இன்ஜினியரிங் மேக்ஸில் 7th கொஸ்டின் நான் என்ன கேட்டிருந்தாங்கன்னா, சால்வ் px + qy = x அப்படின்னு கொடுத்துட்டு அதோட சொல்யூஷன்ஸ் கேட்டிருந்தாங்க. ஸோ இது வந்து என்ன டாப்பிக்கில் வருதுன்னா, சொல்யூஷன் ஆஃப் ஃபஸ்ட் ஆர்டர் PDE டாப்பிக்கில் வருது. ஸோ நார்மலாக நம்ம இதை எப்படி நம்ம அப்ரோச் பண்ணுவோம்னா, நம்ம கொடுத்துருக்க ஈக்குவேஷன், அந்த ஈக்குவேஷனை நீங்கள் இப்போ வியூ பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன தெரியுதுன்னா, px + qy = xன்னு இருக்குல்ல. ஸோ அந்த ஈக்குவேஷன் வந்து ஒரு லெக்ராஞ்சி லீனியர் ஈக்குவேஷன் ஃபார்மில் இருக்குது. அதாவது கேபிட்டல் P இன்ட்டு ஸ்மால் p + கேபிட்டல் Q இன்ட்டு ஸ்மால் q = R, கேபிட்டல் R. ஸோ இதில் வந்து நீங்கள் வந்து கேபிட்டல் P, கேபிட்டல் Q, கேபிட்டல் Rனா என்னன்றது எப்படி கண்டுபிடிக்கலாம்னா, நீங்கள் அந்த கொடுத்துருக்க ஈக்குவேஷன், அதாவது இந்த px + qy = xன்னு இருக்குல்ல. ஸோ அந்த ஈக்குவேஷனோட கம்பேர் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கேபிட்டல் Pயோட வேல்யூ என்ன கிடைக்கும்னா எக்ஸ் கிடைக்கும். அதே மாதிரி கேபிட்டல் Qவோட வேல்யூ என்ன கிடைக்குன்னா ஒய் கிடைக்கும். கேபிட்டல் Rவோட வேல்யூ என்ன கிடைக்குன்னா எக்ஸ் கிடைக்கும். ஸோ இதை நம்ம எப்படி ஃபர்தராக அப்ரோச் பண்ணலான்னா, நம்ம வந்து என்ன பண்ணணும், ஒரு ஆக்சிலரி ஈக்குவேஷனை ஃபார்ம் பண்ணணும். ஸோ ஆக்சிலரி ஈக்குவேஷன்றது என்ன ஃபார்மில் இருக்குன்னா, dx/p = dy/q = dz/r. ஸோ நம்ம வந்து இப்போ லெக்ராஞ்சி லீனியர் ஈக்குவேஷனோட ஃபார்மையும் கொடுத்துருக்க அந்த ஈக்குவேஷனையும் கம்பேர் பண்ணி நம்ம கேபிட்டல் P, கேபிட்டல் Q, கேபிட்டல் Rவோட வேல்யூ ஃபைண்ட் பண்ணியாச்சு. ஸோ அதை வந்து ஆக்சிலரி ஈக்குவேஷனில் நம்ம வந்து சப்ஸ்டியூட் பண்ண வேண்டியதான். ஸோ ஆக்சிலரி ஈக்குவேஷன் எப்படி மாறும்னா, dx/x = dy/y = dz/x. இது வந்து நான் ஈக்குவேஷன் 1 நான் சேவ் பண்ணிக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட்டு நாம் என்ன பண்ணலான்னா, ஏதாவது ஒரு ஃபஸ்ட்டு 2 ரேஷியோ எடுத்துக்கிறேன். நான் இந்த ஃபஸ்ட்டு ரேஷியோவும் இந்த செகண்ட் ரேஷியோவும் எடுத்து கம்பேர் பண்ணுறேன். ஸோ dx/x = dy/y. ஸோ இதை நாம் எப்படி சால்வ் பண்ணலான்னா, 2 பக்கமும் இன்டெகிரேட் பண்ணலாம். ஸோ இன்டெகிரேட் பண்ணும்போது 1/xனால் எனக்கு log x வரும். அதே மாதிரி இங்கிட்ட இருக்குல்ல, அதாவது இன்டெகிரேஷன் ஆஃப் dy/y, அது வந்து log y கிடைக்கும். 1/yன்றதுனால log y கிடைக்கும். ஸோ நம்ம சம் கான்ஸ்டன்ட் இன்டெகிரேஷனாக நம்ம நார்மலாக ஒரு கான்ஸ்டன்ட் ஆட் பண்ணுவோம். ஸோ இங்கே லாகில் இருக்கனால ப்ளஸ் log a. ஸோ நான் இப்போ என்ன பண்ணுறேன்னா, இங்கே ரைட் ஹேண்ட் சைடில் இருக்க log y வந்து லெஃப்ட் ஹேண்ட் சைட் கொண்டு வரேன். அப்போ ஈக்குவேஷன் எப்படி மாறும்னா, log x - log y = log a மாறும். log x - log y நம்ம எப்படி எழுதலாம்னா, log x/yன்னு எழுதலாம். ஸோ log x/y = log a இருக்கும். log e பவர் நீங்கள் எடுத்திங்கன்னா log கேன்சல் ஆயிரும் 2 பக்கமும். ஸோ நம்மளுக்கு எப்படி இருக்குன்னா, x/y = aன்னு இருக்கும். இது வந்து ஃபஸ்ட்டு பாயிண்ட், அதாவது இந்த ஏன்ற சொல்யூஷனில் வர a. ஸோ இப்போ நான் நெக்ஸ்ட் என்ன பண்ணுறேன்னா, இந்த ஆக்சிலரி ஈக்குவேஷனில் ஃபஸ்ட்டு ரேஷியோவையும் லாஸ்ட்டு ரேஷியோவையும் எடுக்கிறேன். ஸோ dx/x = dz/x. ஸோ அதே மாதிரி நம்ம இன்டெகிரேஷன் போடலாம். ஏன்னா இங்கே x கேன்சல் ஆயிரும். நெக்ஸ்ட்டு நான் என்ன பண்ணுறேன்னா, இன்டெகிரேஷன் எடுக்கிறேன் 2 பக்கமும். ஸோ இன்டெகிரேஷன் ஆஃப் dx என்ன வரும்னா x வரும். இன்டெகிரேஷன் ஆஃப் dz என்ன வரும்னா z வரும். ப்ளஸ் சம் கான்ஸ்டன்ட் வரும். ப்ளஸ் b வந்து ஆட் பண்ணிக்கிடுவோம். நான் கான்ஸ்டன்ட் வேல்யூ மட்டும் இங்கிட்ட வச்சுட்டு அந்த zன்றதை வந்து லெஃப்ட் ஹேண்ட் சைட் கொண்டு போகிறேன். இப்போ x - zன்னு இருக்கும். நமக்கு ஏயோட வேல்யூ ஃபைன் பண்ணியாச்சு, பியோட வேல்யூ ஃபைன் பண்ணியாச்சு. ஸோ இதுக்கு வந்து நம்ம சொல்யூஷன் வந்து எப்படி ரைட் பண்ணலான்னா, f(a, b) = 0ன்னு நம்ம ரைட் பண்ணுவோம். ஸோ இங்கே a என்னது, நம்ம x/y இந்த ஃபைன் பண்ணி வச்சுருக்கோம்ல, a = x/y. அதே மாதிரி b = x - z. ஸோ அதை வந்து ஃபங்க்ஷனில் நாம் எழுதணும்னா, f(x/y, x - z) = 0. இங்கே நம்ம ஆப்ஷன்ஸில் பார்த்தீங்கன்னா ஃபங்க்ஷன் வந்து 5ல் கொடுத்துருக்காங்க. ஸோ 5(x/y, x - z). ஸோ அதுதான் வந்து கரெக்டான ஆன்சர். ஸோ இதுக்கு வந்து ஆப்ஷன் டி தான் கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். 8th கொஸ்டின் என்ன கேட்டிருந்தாங்கன்னா, ஃபைண்ட் த கான்ஸ்டன்ட்ஸ் a, b, c if f of z = x + ay + i × bx + cy is analytic கொடுத்துட்டு 4 ஆப்ஷன் கொடுத்துருந்தாங்க. ஸோ இப்போ நீங்கள் வந்து கொடுத்துருக்க ஃபங்க்ஷன் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அது ஒரு அனாலிட்டிக் ஃபங்க்ஷன் சொல்லிட்டாங்க. ஸோ அது f of z அனாலிட்டிக்னா, அப்போது அது வந்து காஷிஸ்-ரீமன் ஈக்குவேஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணுமா? அதை CR ஈக்குவேஷன் சொல்லுவாங்கள்ல, அதை சாட்டிஸ்ஃபை பண்ணுன்னு தான் அர்த்தம். ஸோ அப்போ CR ஈக்குவேஷன் என்னது, ux = vy. அதே மாதிரி இன்னொரு ஈக்குவேஷன் என்னன்னா, uy = -vx. இதில் uxன்றது நம்ம எப்படி எழுதணும்னா, ∂u/∂x. அது vyன்றது வந்து ∂v/∂y. அதே மாதிரி uyன்றது வந்து ∂u/∂y. அங்கே vxன்றது ∂v/∂x.
ஸோ இப்போ நார்மலாக ஜென்ரலாக வந்து எஃப் ஆஃப் எக்ஸ்ன்றது எப்படி இருக்குன்னா யூ ப்ளஸ் ஐவின்னு இருக்கும். ஸோ நான் அந்த u ப்ளஸ் ஐவி ஃபார்மெட்டில் அந்த கிவன் ஈக்குவேஷனை நான் வந்து கம்பேர் பண்ணேன்னா எனக்கு u வந்து என்ன வேல்யூனா எக்ஸ் ப்ளஸ் ஏஒய், அதாவது ரியல் டேர்ம் என்னென்னா எக்ஸ் ப்ளஸ் ஏஒய், v என்னென்னா அந்த bx ப்ளஸ் ஈஒய்ன்னு இருக்குல்ல, அந்த ஈக்குவேஷன் நீங்கள் பார்த்தீங்கன்னா எனக்கு தெரியும். இந்த இருக்குல்ல இந்த ஈக்குவேஷன் ஐ டேர்ம், அந்த ஐ டேர்ம் v, அப்புறம் ரியல் டேர்ம் u. ஸோ அதான் u ஈக்குவல் டு எக்ஸ் ப்ளஸ் ஏஒய், v ஈக்குவல் டு bx ப்ளஸ் ஈஒய். ஸோ இப்போ நான் இதை என்ன பண்ணணும், ஈக்குவேஷன் அதாவது அந்த யூன்ற ஈக்குவேஷனையும் vன்ற ஈக்குவேஷனையும் இன் டேர்ம்ஸ் ஆஃப் எக்ஸுக்கும் ஒய்க்கும் பார்ஷியல் டிஃபரன்ஷியேஷன் பண்ணணும். ஸோ நான் எக்ஸுக்கு வந்து நான் வந்து பார்ஷியல் டிஃபரன்ஷியேஷன் பண்ணுறேன். ஸோ டோ யூ பை டோ எக்ஸ், நீங்கள் இந்த ஈக்குவேஷனை வந்து பார்ஷியல் டிஃபரன்ஷியேஷன் வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ் பண்ணிங்கன்னா 1 கிடைக்கும். அதே மாதிரி இந்த v ஈக்குவேஷனை ஒய்க்கு பண்ணுறேன், பார்ஷியல் டிஃபரன்ஷியேஷன் வித் ரெஸ்பெக்ட் டு ஒய் பண்ணனா எனக்கு வந்து என்ன கிடைக்கும்னா c கிடைக்கும். ஸோ இப்போ நம்ம வந்து காஷி-ரைமன் ஈக்குவேஷன் என்னது, ux ஈக்குவல் டு vyன்றது ஃபஸ்ட் ஈக்குவேஷனாக. ஸோ நான் அந்த 1ஐயும் c-யும் கம்பேர் பண்ணால் எனக்கு வேல்யூ என்ன கிடைக்குதுன்னா c ஈக்குவல் டு 1. இப்போ நெக்ஸ்ட்டு வந்து இன்னொரு ஈக்குவேஷன் இருக்குல்ல, காஷி-ரைமன் ஈக்குவேஷன்லேயே இன்னொரு செகண்ட் ஈக்குவேஷன் இருக்குல்ல, uy ஈக்குவல் டு மைனஸ் vxன்னு. ஸோ நான் இப்போ வந்து ஃபஸ்ட்டு நான் வந்து u வந்து பார்ஷியல் டிஃபரன்ஷியேஷன் வித் ரெஸ்பெக்ட் டு y பண்ணணும், அதே மாதிரி v-யை வந்து பார்ஷியல் டிஃபரன்ஷியேஷன் வித் ரெஸ்பெக்ட் டு x பண்ணணும். ஸோ நான் என்ன பண்ணுறேன், இந்த u-வை வந்து ஃபஸ்ட்டு பார்ஷியல் டிஃபரன்ஷியேஷன் வித் ரெஸ்பெக்ட் டு y பண்ணும்போது எனக்கு வேல்யூ என்ன கிடைக்குதுன்னா a கிடைக்குது. அதே மாதிரி vx, அதாவது பார்ஷியல் டிஃபரன்ஷியேஷன் ஆஃப் v வித் ரெஸ்பெக்ட் டு x பண்ணனா எனக்கு b கிடைக்குது. இந்த மைனஸ் எங்கேருந்து வந்துச்சுன்னா காஷி-ரைமன் ஈக்குவேஷன் எப்படி இருக்கும், uy ஈக்குவல் டு மைனஸ் vxன்னு தானே. ஸோ அந்த மைனஸை தான் நான் இங்கே எழுதியிருக்கேன். ஸோ நான் என்ன பண்ணுறேன், அந்த uy ஃபைன் பண்ண வேல்யூ எழுதுகிறேன், மைனஸ் vx அந்த ஃபைன் பண்ண வேல்யூ எழுதுகிறேன், a ஈக்குவல் டு மைனஸ் b. ஸோ நம்மளுக்கு வந்து a வந்து மைனஸ் b, c வந்து 1. ஸோ இதுக்கு வந்து ஆப்ஷன் b தான் கரெக்டான ஆன்சர். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். 9th கொஸ்டின் என்ன கேட்குறாங்கன்னா, ஃபைண்ட் த ரெசிடியூ ஆஃப் f ஆஃப் z ஈக்குவல் டு e பவர் 2z பை z மைனஸ் 1 ஹோல் ஸ்கொயர் அட் z ஈக்குவல் டு 1ன்னு கொடுத்துட்டு 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ ரெசிடியூன்னு கேட்கும்போது ஃபஸ்ட்டு ஸ்டெப்பை நம்ம என்ன பண்ணுவோம்னா, ஃபஸ்ட்டு நம்ம வந்து போல்ஸ் கண்டுபிடிப்போம். போல்ஸ்ன்றது எப்படி கண்டுபிடிப்போம்னா, கொடுத்துருக்க ஃபங்க்ஷன் f ஆஃப் z கொடுத்துருப்பாங்கல்ல, அந்த f ஆஃப் zல டினாமினேட்டரில் என்ன டேர்ம் இருக்கோ அதை ஈக்குவல் டு 0 போடுவோம். நம்மளுக்கு வந்து டினாமினேட்டரில் என்ன கொடுத்துருக்காங்க, z மைனஸ் 1 ஹோல் ஸ்கொயர் கொடுத்துருக்காங்க. ஸோ அதை நான் வந்து ஈக்குவல் டுக்கு 0 பண்ணுறேன். ஸோ அப்படி பண்ணும்போது நான் சிம்பிளிஃபை பண்ணி கொண்டு வந்தேன்னா எனக்கு z ஈக்குவல் டு 1 கிடைக்கும். அது 1 வந்து எப்படின்னா ட்வைஸ் டைம்ஸ் இருக்கும், ஏன்னா ஸ்கொயரில் இருக்குல்ல. ஸோ ஸ்கொயரில் இருக்கிறனால ட்வைஸ் டைம் கிடைக்கும். ஸோ இது வந்து என்ன மாதிரி ரெசிடியூ டைப்னா, நம்மளுக்கு ரெசிடியூஸ்லேயே நிறைய டைப் இருக்குது. லைக் சிம்பிள் போல் ஒரு டைப் இருக்குது, அப்புறம் போல்ஸ் ஆஃப் ஆர்டர் எம்ன்ற ஒரு டைப் இருக்குது. ஸோ நம்மளுக்கு வந்து இங்கே போல்ஸ் வந்து ட்வைஸ் டைம் அக்கர் ஆகிருக்குல்ல, ஸோ அது வந்து போல்ஸ் ஆஃப் ஆர்டர் எம் டைப். ஸோ அப்போ நான் அதுக்கு அந்த ஃபார்முலா நான் எழுதுறேன்னா, ரெசிடியூ ஆஃப் f ஆஃப் z அட் z ஈக்குவல் டு a ஈக்குவல் டு 1 பை m மைனஸ் 1 ஃபேக்டோரியல் லிமிட் z டென்ஸ் டு a d பவர் மைனஸ் m டிவைடட் பை dz பவர் d power m minus 1 divided by dz power m minus 1 into z minus a power m into f of z. ஸோ இப்போ நம்மளுக்கு வந்து ஏயோட வேல்யூ அவங்க கொடுத்துட்டாங்க, z ஈக்குவல் டு 1ன்னு கொடுத்துட்டாங்க, அதனால் ஏயோட வேல்யூ 1. ஸோ நீங்கள் போல்ஸோட ஆர்டர் பார்த்தீங்கன்னா ட்வைஸ் இருக்கா, 2 டைம்ஸ், அதனால் m ஈக்குவல் டு 2ன்னு எடுக்கிறேன். ஸோ நான் அந்த a ஈக்குவல் டு 1ஐயும் m ஈக்குவல் டு 2ஐயும் வந்து இந்த ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணோன்னா எனக்கு ஈக்குவேஷன் எப்படி மாறும்னா 1 by 1 ஃபேக்டோரியல் into limit z tends to 1 d by dz into e power 2z. அதாவது இங்கே z minus 1 ஹோல் ஸ்கொயர் இருக்குல்ல, இந்த z minus 1 ஹோல் ஸ்கொயர் இந்த z minus 1 ஹோல் ஸ்கொயரும் கேன்சல் அவுட் ஆயிரும். ரிமைனிங் வந்து e power 2z அது மட்டும் இங்கே இருக்கும். ஸோ நம்ம இங்கே d by dz இருக்குல்ல, ஸோ அப்போ நம்ம இந்த e power 2zஐ டிஃப்ரென்ஷியேஷன் பண்ணணும். ஸோ டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் இப்போ நார்மலாக e power axன்னு இருக்கும்போது டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் எப்படி வரும்னா a into e power axன்னு வரும். ஸோ அதே மாதிரி தான் இங்கே ஏன்ற பிளேஸில் பார்த்தா 2 இருக்குது. ஸோ 2 ஃப்ரண்ட்டில் வந்துடும், e power 2z அப்படியே இருக்கும். ஸோ நம்ம இதுக்கு லிமிட் z டென்ஸ் டு 1 இருக்குல்ல, அந்த லிமிட் நம்ம சப்ஸ்டியூட் பண்ணோம்னா z பிளேஸில் நான் 1 சப்ஸ்டியூட் பண்ணுறேன், அப்போ 2 e power 2ன்னு வரும். ஸோ 2 e power 2 தான் நம்மளோட ரெசிடியூ ஆஃப் f of z. ஸோ இதுக்கு ஆப்ஷன் D தான் கரெக்டான ஆன்சர். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். 10th கொஸ்டின் என்ன கேட்டிருந்தாங்கன்னா, எவாலுவேட் இன்டெக்ரல் ஆஃப் z கியூப் dz பை 2z ப்ளஸ் i ஹோல் கியூப் வேர் c இஸ் த யூனிட் சர்க்கிள்னு கொடுத்துட்டு 4 ஆப்ஷன் கொடுத்துருந்தாங்க. ஸோ இந்த ப்ராப்ளம் நம்ம எப்படி அப்ரோச் பண்ணலாம்னா, காஷிஸ் இன்டெக்ரல் ஃபார்முலா மெத்தடில் நம்ம வந்து அப்ரோச் பண்ணலாம். ஸோ காஷிஸ் இன்டெக்ரல் ஃபார்முலாவில் நார்மலாக எப்படி இருக்குன்னா, ஃபார்முலா f ஆஃப் a ஹோல் பவர் n ஈக்குவல் டு n ஃபேக்டோரியல் டிவைடட் பை 2 pi i இன்டெக்ரல் f ஆஃப் z dz பை z மைனஸ் a ஹோல் பவர் n ப்ளஸ் 1ன்னு இருக்கும்.
ஸோ நம்மளுக்கு வந்து அந்த இன்டெக்ரலோட வேல்யூ தான் கேட்டிருக்காங்க. ஸோ நான் இன்டெக்ரலோட டேர்மை LHS சைடில் வச்சுட்டு ரிமைனிங் டேர்மை ஃபுல்லாக RHS சைட் கொண்டு போகிறேன். இந்த ஃபார்முலாவை ரீஅரேஞ்ச் பண்ணி எழுதுறேன். சிம்பிளாக சொல்லணும்னா அப்படியே தான் நான் எழுதுறேன். ஸோ நான் என்ன பண்ணுறேன்னா இந்த n ஃபேக்டோரியல் டிவைடட் பை 2πi வந்து நான் இந்த லெஃப்ட் ஹேண்ட் சைட் கொண்டு போகிறேன். லெஃப்ட் ஹேண்ட் சைட் கொண்டு போயிட்டு நான் அதுக்கேற்ற மாதிரி ரீஅரேஞ்ச் பண்ணி எழுதுனேன்னா integral of f of z dz by z minus a whole power n plus 1 equal to 2pi divided by n factorial into f of a power n. ஸோ இதுதான் வந்து நம்ம ஃபார்முலாவாக இருக்கும். ஸோ நம்ம இப்போ என்ன ஃபைன் பண்ணோம்னா இந்த f of a whole power n இருக்குல்ல, ஸோ இதை நம்ம ஃபைன் பண்ணுற மாதிரி வரும். ஸோ இது நம்ம ஃபர்தராக ப்ரொசீட் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணணும்னா அந்த பாயிண்ட் இருக்குல்ல, அந்த ஏன்ற பாயிண்ட் இருக்குல்ல, அது வந்து கர்வுக்கு இன்சைடாக இருக்கா இல்லை அவுட் சைடாக இருக்கான்னு செக் பண்ணணும். ஸோ அவுட் சைடாக இருந்துச்சுன்னா நமக்கு வந்து f of z வந்து 0வாக தான் இருக்கும். லைஸ் அவுட் சைடாக இருந்துச்சுன்னா கர்வுக்கு அவுட் சைட் போயிடுச்சுன்னா 0 ஆயிரும். இன்சைடாக இருந்தால் மட்டும்தான் வந்து நம்ம காஷிஸ் இன்டெக்ரல் ஃபார்முலா வந்து நம்ம அப்ளை பண்ண முடியும். ஸோ நான் ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறேன்னா எனக்கு அந்த பாயிண்ட்ஸ் வேணும்ல, லைக் போல்ஸ் அந்த இது வேணும்ல. ஸோ அதனால் அந்த ஏன்ற வேல்யூவை நான் கண்டுபிடிக்கிறதுக்கு நான் என்ன பண்ணுறேன்னா இந்த ஃபார்முலாவில் z மைனஸ் ஏன்னு இருக்கா, ஆனால் நம்ம கொடுத்துருக்க ஃபங்க்ஷனில் பார்த்தீங்கன்னா 2z ப்ளஸ் ஐன்னு இருக்குது. ஸோ நான் இதை ஜெட்டில் கொண்டு வரணும். ஜெட்டில் கொண்டு வரணும்னா நான் 2வை காமனாக வெளியே எடுத்தால் எனக்கு வந்து ஜெட்டில் ஸ்டார்ட் ஆகுமா. ஸோ நான் அதை 2வை வெளியே கொண்டு வரேன். வெளியே கொண்டு வரும்போது இங்கே க்யூப் இருக்குல்ல, ஸோ அப்போ க்யூப் இருக்குன்னா இப்போ வெளியே வரும்போது 2 க்யூப்னு வரும். ஸோ 2 க்யூப்னு வந்துன்னா அது 8ன்னு மாறிடும். ஸோ அதனால் நான் இங்கே 8ன்னு எழுதியிருக்கேன். ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ணுறேன்னா எனக்கு ஃபார்முலாவில் z மைனஸ் ஏன்னு இருக்குது. ஸோ நான் இங்கே வந்து z ப்ளஸ் ஐன்னு இருக்குல்ல, ஸோ அதை நான் மைனஸில் கொண்டு வரோன்னா மைனஸ் இன்ட்டு மைனஸ் ஐ டிவைடட் பை 2 எதனால் வந்துச்சுன்னா 2வை காமனாக வெளியே எடுக்கிறனால வந்துச்சு. ஸோ இந்த டேர்ம் எப்படி மாறும்னா 8 இன்ட்டு z மைனஸ் மைனஸ் ஐ பை 2 ஓல்ட் க்யூப்னு வரும். ஸோ இப்போ நம்மளுக்கு பாயிண்ட் அந்த ஏன்ற வேல்யூ என்னென்னா மைனஸ் ஐ பை 2 தான் வந்து நம்மளோட வேல்யூ. ஸோ இது வந்து இப்போ நம்மளுக்கு கொடுத்துருக்க கர்வ் என்னென்னா ஒரு யூனிட் சர்க்கிள்னால் z ஈக்குவல் டு 1 தானே. ஸோ z ஈக்குவல் டு 1ன்னு நம்ம சொல்லுவோம். அந்த z-க்கு பதிலாக மைனஸ் ஐ பை 2 நான் சப்ஸ்டியூட் பண்ணேன்னா அது வந்து லெஸ் தென் 1 தான். ஸோ அதனால் வந்து இந்த a ஈக்குவல் டு மைனஸ் ஐ பை 2ன்றது வந்து லைஸ் இன்சைட் கர்வ். ஸோ அதனால் நம்ம வந்து காஷிஸ் இன்டெக்ரல் ஃபார்முலா நம்ம அப்ளை பண்ண முடியும். ஸோ அதனால் நான் வந்து காஷிஸ் இன்டெக்ரல் ஃபார்முலா படி நம்ம எதை ஃபஸ்ட்டு ஃபைன் பண்ணணும், f ஆஃப் a பவர் என்னன்றது தானே நம்ம ஃபஸ்ட்டு ஃபைன் பண்ணணும். ஸோ அது ஃபைன் பண்ணுறதுக்கு நான் ஃபஸ்ட்டு f ஆஃப் z எடுத்துக்கிறேன். இங்கே f ஆஃப் zன்றது என்னென்னா அந்த இன்டெக்ரலில் நியூமரேட்டரில் இருக்க பார்ட். ஸோ நியூமரேட்டரில் என்ன இருக்குன்னா z³ இருக்குது. ஸோ f ஆஃப் z ஈக்குவல் டு z³. ஸோ இப்போ நம்மளுக்கு வந்து என்னன்றது என்னென்னா நம்ம ஃபார்முலாவில், அதாவது அந்த ஃபார்முலாவில் கீழே பார்த்தோம்னா z மைனஸ் ஏ பவர் n ப்ளஸ் 1ன்னு. ஸோ அந்த n ப்ளஸ் 1 ஈக்குவல் டு 3ன்னு இருக்குது. ஸோ அப்போ n1னா என்ன வரும், n ஈக்குவல் டு 2ன்னு வரும். ஸோ நம்ம வந்து f ஆஃப் z பவர் என்னன்றது என்ன இருக்குன்னா f ஆஃப் z பவர் 2ன்னு இருக்கும். அதாவது இங்கே 2ன்றதுனா ஸ்கொயர் இல்லை, டபுள் டைம்ஸ் நம்ம டிஃப்ரென்ஷியேட் பண்ணுற மாதிரி வரும். ஸோ அதுதான் வந்து இங்கே ரெப்ரசன்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ நான் ஃபஸ்ட்டு டைம் டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறேன். டிஃப்ரென்ஷியேட் பண்ணும்போது 3z³ இருக்கிறது வந்து 3z² வரும். ஸோ செகண்ட் டைம் டிஃப்ரென்ஷியேட் பண்ணும்போது வந்து 6zன்னு வரும். ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ணுறேன்னா அந்த zன்ற பிளேஸில் பதிலாக நான் வந்து அந்த அந்த பாயிண்ட் ஏயோட வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணுறேன், மைனஸ் ஐ பை 2. நான் அதை சப்ஸ்டியூட் பண்ணேன்னா எனக்கு சிம்பிளிஃபை பண்ணி வர வேல்யூ என்ன கிடைக்குதுன்னா மைனஸ் 3iன்னு கிடைக்கிது. ஸோ இப்போ வந்து நான் அந்த காஷிஸ் இன்டெக்ரல் ஃபார்முலாவில் வந்து எல்லா வேல்யூஸையும் நான் சப்ஸ்டியூட் பண்ணும்போது எனக்கு வந்து 1/8ன்றது கான்ஸ்டன்ட்னால நான் வெளியே வச்சுக்கிட்டேன். அந்த ஃபார்முலா படி நம்மளுக்கு என்ன நம்ம சிம்பிளிஃபை பண்ணி வச்சுருக்கோம்ல 2πi டிவைடட் பை n ஃபேக்டோரியல் இன்ட்டு f ஆஃப் a பவர் என்னன்னு இருக்கும்ல. ஸோ அதில் வந்து நம்ம f டபுள் டேஷ் ஆஃப் மைனஸ் ஐ பை 2ஓட வேல்யூ கண்டுபிடிச்சிட்டோம். அந்த வேல்யூ என்னென்னா மைனஸ் 3/i. ஸோ அதை நான் வந்து இங்கே சப்ஸ்டியூட் பண்ணிட்டு சிம்பிளிஃபை பண்ணி கொண்டு வந்தேன்னா எனக்கு என்ன கிடைக்குன்னா 3π/8 தான் கிடைக்கும். ஸோ இதுக்கு ஆன்சர் என்ன பார்த்தீங்கன்னா 3π/8. ஸோ இதுக்கு ஆப்ஷன்ஸில் இந்த வேல்யூ கொடுக்கல, ஆனால் நம்ம ஃபைன் பண்ணது வந்து இதுக்கு 3π/8 தான் இதுக்கான கரெக்டான ஆன்சர். ஸோ இதுக்கு வந்து ஆப்ஷன்ஸில் இந்த வேல்யூ கொடுக்கல, கொஸ்டின் பேப்பரில் அது கரெக்ஷனில் இருந்தது. நெக்ஸ்ட் கொஸ்டின் என்ன கேட்டிருந்தாங்கன்னா 11th கொஸ்டின் ஃபைண்ட் த z ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆஃப் 1/n + 1 ஃபேக்டோரியல் அப்படின்னு கொடுத்துருந்தாங்க. ஸோ நார்மலாக நம்ம z ட்ரான்ஸ்ஃபார்ம் நம்ம எப்படி ஃபைன் பண்ணோம்னா z ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆஃப் x ஆஃப் n ஈக்குவல் டு சம்மேஷன் ஆஃப் n ஈக்குவல் டு -∞ to ∞ x ஆஃப் n இன்ட்டு z பவர் -n. ஸோ இங்கே x ஆஃப் nன்ற அந்த ஃபங்க்ஷன், அந்த x ஆஃப் nன்ற பிளேஸ்க்கு பதிலாக நம்ம கொடுத்துருக்க அந்த ஃபங்க்ஷன் நம்ம எழுதுவோம். ஸோ அந்த ஃபங்க்ஷனை கொடுத்துருங்கன்னா 1/n + 1 ஃபேக்டோரியல். ஸோ நான் அதை இங்கே அந்த ஃபார்முலாவில் நான் எழுதிக்கிட்டேன். லிமிட் வந்து n ஈக்குவல் டு 0 to ∞. ஸோ நம்ம சம்மேஷன் கொடுத்துருக்கனால நம்ம வந்து இதை நான் எக்ஸ்பேண்ட் பண்ண ஆரம்பிக்கும் போது என்ன பண்ணுறோம்னா இங்கே என் பிளேஸில் வந்து ஃபஸ்ட்டு நான் 0 சப்ஸ்டியூட் பண்ணுவேன். ஸோ 0 சப்ஸ்டியூட் பண்ணும்போது 0 + 1 1 ஃபேக்டோரியல். அதுக்கப்புறம் z பவர்
மைனஸ் என்னன்ற பிளேஸில் வந்து அந்த எண்ணுக்கு பதிலாக நான் 0 சப்ஸ்டியூட் பண்ணேன்னா z பவர் மைனஸ் 0ன்னு இருக்கும். ஸோ அதே மாதிரி நான் சப்ஸ்டியூட் பண்ணி அந்த எண் வந்து இப்போ 0க்கு நம்ம ஃபைண்ட் பண்ணிட்டோம்ல. அப்போ நெக்ஸ்ட்டு எண்ணுக்கு ஒன்றுன்ற வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணுவோம். அதுக்கப்புறம் n = 2, அப்புறம் n = 3, அப்புறம் n = 4ன்னு கண்டினியூஷனாக போயிட்டே இருக்கும். ஸோ அந்த மாதிரி நான் எக்ஸ்பேண்ட் பண்ணி எழுதியிருக்கேன். ஸோ நெக்ஸ்ட்டு ஸ்டெப்பாக நான் என்ன பண்ணுறேன்னா, இதை நம்ம வந்து அந்த எக்ஸ்பேன்ஷன் மெத்தடில் நம்ம வந்து சுருக்கணும்ல, சிம்பிளிஃபை பண்ணணும்ல. ஸோ அதுக்காக நான் என்ன பண்ணுறேன்னா, ஃபஸ்ட்டு z பவர் மைனஸ் 1ன்ற ஒரு டேர்மை மல்டிப்ளையும் டிவைடும் பண்ணுறேன். ஸோ டிவைட் பண்ணுறதை நான் இங்கே எழுதியிருக்கேன். மல்டிப்ளை பண்ணும்போது நான் உள்ளே கொண்டு போய் மல்டிப்ளை பண்ணிட்டேன். ஸோ நான் இங்கே வந்து ஒன்றுன்ற இந்த பிளேஸில் வந்து நான் z பவர் மைனஸ் 1 மல்டிப்ளை பண்ணியிருக்கேன். அதுதான் இங்கே எழுதியிருக்கேன். ஸோ இங்கே z பவர் மைனஸ் 1 ஆல்ரெடி இருக்குது. ஸோ இன்னொரு z பவர் மைனஸ் 1 நம்ம மல்டிப்ளை பண்ணால் z பவர் மைனஸ் 1 ஹோல் ஸ்கொயர்னு வரும். ஸோ அதே கேஸ் தான் இங்கேயும். இங்கே ஆல்ரெடி z பவர் மைனஸ் 1 ஹோல் ஸ்கொயர்ன்னு இருக்குது. ஸோ நம்ம இன்னொரு z பவர் மைனஸ் 1 வந்து மல்டிப்ளை பண்ணும்போது க்யூபில் மாறும். ஸோ அதே மாதிரி கண்டினியூஷனாக போயிட்டுருக்கும். ஸோ நம்ம இப்போ வந்து ஆல்மோஸ்ட் சிம்பிளிஃபை பண்ணுறதுக்கு கொண்டு வந்தாச்சு. நம்மளுக்கு இன்னொரு டேர்ம் என்ன தேவைன்னா, ஒரு 1 தேவைப்பட்டுச்சுன்னா நம்ம வந்து அந்த எக்ஸ்பேன்ஷன் மெத்தட் படி சிம்பிளிஃபை பண்ண முடியும். ஸோ அதனால் என்ன பண்ணுறேன்னா, ஒரு 1 ஆட் சப்ராக்ட் பண்ணுறேன். ஸோ இந்த எக்ஸ்பேன்ஷனில் 1 வந்து நான் ஆட் பண்ணிக்கிறேன். அதே மாதிரி 1 வந்து லாஸ்ட்டில் மைனஸ் 1ன்னு போட்டுக்கிறேன். ஆடுன்னு சப்ராக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ இங்கே இந்த டேர்மை நீங்கள் வந்து வாட்ச் அவுட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன தெரியுதுன்னா, இது வந்து e பவர் x எக்ஸ்பேன்ஷன் மாதிரி தெரியுதா? ஸோ e பவர் x எக்ஸ்பேன்ஷன் என்ன பார்த்தீங்கன்னா, 1 + x by 1 ஃபேக்டோரியல் + x² by 2 ஃபேக்டோரியல் + x³ by 3 ஃபேக்டோரியல் அப் டு கண்டினியூஷனாக போயிட்டுருக்கும். ஸோ அதே எக்ஸ்பேன்ஷன் தான் இங்கேயும். எக்ஸுன்ற பிளேஸுக்கு பதிலாக என்ன இருக்குன்னா, z பவர் மைனஸ் 1ன்னு இருக்குது. ஸோ அதை தான் நான் வந்து இந்த கம்ப்ளீட் எக்ஸ்பேன்ஷனை நான் வந்து ரீப்ளேஸ் பண்ணி எழுதியிருக்கேன். e பவர் xக்கு பதிலாக e பவர் மைனஸ் z. ஸோ 1 by z பவர் மைனஸ் 1 × e பவர் மைனஸ் z மைனஸ் 1 அப்படின்னு எழுதியிருக்கதை. ஸோ இதுதான் நம்மளுக்கு வந்து ஃபைனல் ஆன்சர். நம்மளுக்கு வந்து z பவர் மைனஸ் 1 இருக்குல்ல, இந்த z பவர் மைனஸ் 1 நான் நியூமரேட்டர் கொண்டு போனால் zன்னு மாறும். ஸோ இந்த z ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆஃப் 1 by n + 1 ஃபேக்டோரியலோட ஆன்சர் என்னென்னு பார்த்தீங்கன்னா, z × e பவர் மைனஸ் z மைனஸ் 1. ஸோ இதுதான் இதோட ஆன்சர். ஸோ இதில் ஆப்ஷன்ஸில் என்ன வேல்யூன்னு பார்த்தீங்கன்னா, ஆப்ஷன் சி தான் இதுக்கான கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். 12th கொஸ்டின் என்ன கேட்டிருந்தாங்கன்னா, ஃபைண்ட் த இன்வர்ஸ் லாப்லாஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம் ஃபார் s + 1 / s² + 2s + 2. ஸோ அந்த ஒரு லாப்லாஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம் கொடுத்து அதுக்கு இன்வர்ஸ் கேட்குறாங்க. ஸோ இன்வர்ஸ் கேட்குறனால நான் L இன்வர்ஸ் எடுக்கிறேன். நீங்கள் டினாமினேட்டர் நீங்கள் அப்சர்வ் பண்ணிங்கன்னா தெரியும், s² + 2s + 2ன்னு இருக்குது. ஸோ நார்மலாக இங்கே 2க்கு பதிலாக 1ன்னு இருந்துச்சுன்னா நம்ம அதை வந்து சிம்பிளிஃபை பண்ணி s + 1 s + 1 கேன்சல் அவுட் பண்ணுற மாதிரி வந்திருக்கும். பட் இங்கே 2ன்னு கொடுத்துருக்காங்க. 2ன்னு கொடுத்துருக்கும் போது நம்ம என்ன பண்ணலான்னா, +1 + 1ன்னு வந்து நம்ம செப்பரேட் பண்ணிக்கலாம். செப்பரேட் பண்ணிட்டா நான் இந்த டேர்ம் இருக்குல்ல, s² + 2s + 1ன்னு இருக்குல்ல, ஸோ இதை நான் வந்து s + 1 ஹோல் ஸ்கொயர்னு எழுதிக்கலாமா? a + b ஹோல் ஸ்கொயர் மெத்தடில் தான் அப்படி எழுதிக்கலாம். ஸோ அதனால் வந்து இந்த கொடுத்துருக்க இந்த ட்ரான்ஸ்ஃபார்ம் வந்து எப்படி மாறுதுன்னா, s + 1 / s + 1 ஹோல் ஸ்கொயர் + 1ன்னு இருக்குது. ஸோ நெக்ஸ்ட்டு நான் என்ன பண்ணுறேன்னா, நான் வந்து இன்வர்ஸ் லாப்லாஸ் ட்ரான்ஸ்ஃபார்மில் நிறைய ப்ராப்பர்ட்டிஸ்லாம் இருக்கும். ஃபர்ஸ்ட் ஷிஃப்டிங் ப்ராப்பர்ட்டி, செகண்ட் ஷிஃப்டிங் ப்ராப்பர்ட்டி, சேஞ்ச் ஆஃப் ஸ்கேல் ப்ராப்பர்ட்டி, அந்த மாதிரி நிறைய ப்ராப்பர்ட்டிஸ்லாம் இருக்குது. ஸோ அதில் வந்து ஃபர்ஸ்ட் ஷிஃப்டிங் ப்ராப்பர்ட்டியில் நீங்கள் என்ன பார்த்தீங்கன்னா, f of s + a வந்து அந்த டேர்ம் இருந்துச்சுன்னா = e பவர் மைனஸ் at L இன்வர்ஸ் ஆஃப் f of sன்னு நம்ம ரைட் பண்ணலாம். ஸோ நம்மளுக்கு வந்து இங்கே s → s + 1ன்ற மாதிரி இருக்குல்ல, ஸோ அதுதான் நான் இங்கே எழுதியிருக்கேன். இந்த எஸ்ன்ற பிளேஸில் வந்து நம்ம s + 1 ரீப்ளேஸ் பண்ணுற மாதிரி வந்திருக்கு. ஸோ இந்த s + 1க்கு பதிலாக நம்ம எப்படி எழுதிக்கலாம்னா, e பவர் மைனஸ் t. இங்கே ஏன்ற வேல்யூ என்னென்னா 1. ஸோ அதனால தான் இங்கே வந்து இங்கே e பவர் மைனஸ் atன்ற பிளேஸ்க்கு பதிலாக ஏன்ற பிளேஸ்க்கு பதிலாக 1ன்ற வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணியிருக்கேன். ஸோ e பவர் மைனஸ் t × L இன்வர்ஸ் ஆஃப் s / a² + 1. ஸோ நம்மளுக்கு நார்மலாக வந்து s / a² + a²ன்ற டேர்மோட இன்வர்ஸ் லாப்லாஸ் ட்ரான்ஸ்ஃபார்மோட வேல்யூ என்னென்னு பார்த்தீங்கன்னா cos at. ஸோ அப்போ இங்கே இந்த டேர்முக்கு பதிலாக இங்கே என்ன வரும்னா cos t வரும். இங்கே ஏன்ற பிளேஸ்க்கு பதிலாக 1ன்னு இருக்குல்ல, ஸோ அப்போனா வந்து cos atன்ற பிளேஸில் வந்து cos tன்னு வரும். ஸோ இது ஃபைனல் ஆன்சர் என்ன பார்த்தீங்கன்னா, e பவர் மைனஸ் t × cos t. ஸோ இதில் ஆப்ஷன்ஸில் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ தான் இதுக்கான கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். 13th கொஸ்டின் என்ன கேட்டிருந்தாங்கன்னா, இஃப் ரெக்ரெஷன் ஈக்குவேஷன் ஆஃப் y and x is y = lambda x + 4 and that of x on y be 4x = y - 5 then அப்படின்னு கொடுத்துட்டு அதோட லிமிட்ஸ் கேட்குற மாதிரி கேட்டிருக்காங்க. ஸோ நம்மளுக்கு வந்து 2 ரெக்ரெஷன் ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ ரெக்ரெஷன் ஈக்குவேஷன் நான் எடுத்து எழுதுகிறேன். ஃபஸ்ட் ஈக்குவேஷன் இப்போ என்னென்னா y = lambda x + 4. ஸோ இதில் வந்து நம்மளுக்கு வந்து அந்த bxy, அதாவது இந்த ஸ்லோப் கோஎஃபிஷியன்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அந்த bxy வந்து லாம்டா. ஸோ நெக்ஸ்ட் ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்கல்ல, ஸோ
அந்த ஈக்குவேஷன் நான் என்ன பண்ணுறேன், எக்ஸ் ஈக்குவல் டு எக்ஸ்ன்ற மாதிரி நான் வந்து மாடிஃபை பண்ணி எழுதுகிறேன். நம்மளுக்கு 4x ஈக்குவல் டு ஒய் மைனஸ் 5 கொடுத்துருக்காங்க. ஸோ நான் அந்த 4 வந்து ரைட் ஹேண்ட் சைட் கொண்டு வந்துட்டேன்னா எக்ஸ் ஈக்குவல் டு ஒய் பை 4 மைனஸ் 5/4 இருக்கும். நம்மளுக்கு வந்து ஸ்லோப் கோஎஃபிஷியன்ட் தான் தேவை, அதாவது வந்து byx தான் தேவை. ஸோ அது என்னென்னு பார்த்தீங்கன்னா இங்கே 1/4, இந்த ஒய்யோட கோஎஃபிஷியன்ட் தான் வந்து இங்கே எழுதும் 1/4. ஸோ நான் என்ன பண்ணணும்னா, நம்ம வந்து அடுத்து என்னென்னா கோஎஃபிஷியன்ட் ஆஃப் கோரிலேஷன் அது நான் ஃபைன் பண்ணணும். ஸோ r ஈக்குவல் டு ரூட் ஆஃப் bxy இன்ட்டு byx. ஸோ அதுதான் அதுக்கான ஃபார்முலா. நம்மளுக்கு வந்து bxy தெரியும், byx தெரியும். ஸோ நான் அதை வந்து மல்டிப்ளை பண்ணிக்கிட்டேன். ஸோ மல்டிப்ளை பண்ணும்போது ரூட் என்ன வேல்யூ வருதுன்னா ஸ்கொயர் ரூட் ஆஃப் λ/4. நம்மளுக்கு வந்து ரூட் 4னா 2. ஸோ என்ன வரும்னா ஸ்கொயர் ரூட் ஆஃப் λ டிவைடட் பை 2ன்னு வரும். ஸோ இதுக்கு லிமிட் எப்படி இருக்குன்னா 0 லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு ஆர் லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு 1 இருக்கும். இந்த ஆர்ன்ற பிளேஸில் பதிலாக நம்ம வந்து ஃபைன் பண்ணியிருக்கோம்ல, அந்த வேல்யூ நம்ம சப்ஸ்டியூட் பண்ணுறோம். ஸோ ஆப்ஷன்ஸில் பார்த்தீங்கன்னா எல்லாமே லாம்டான்னு கொடுத்துருந்தாங்க, ஸ்கொயர் ரூட் ஆஃப் லாம்டான்னு கொடுக்கல. ஸோ அதனால் நம்ம என்ன பண்ணுறோம்னா ஸ்கொயர் பண்ணிக்கிறோம். ஸ்கொயர் பண்ணால் எனக்கு என்ன ஆகும், இந்த ஸ்கொயர் ரூட் போயிடும். டினாமினேட்டரில் 2 இருக்கிறது வந்து ஸ்கொயர் பண்ணால் 4ன்னு ஆகும். ஸோ நான் அந்த 4 வந்து நான் இங்கிட்டு வந்து கொண்டு வந்து மல்டிப்ளை பண்ணிக்கிறேன். ஸோ எனக்கு லிமிட்ஸ் எப்படி வரும்னா 0 லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு λ லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு 4ன்னு வரும். ஸோ இதுதான் நம்மளோட ஃபைனல் ஆன்சர். ஸோ இதுக்கு ஆப்ஷன் சி தான் இதுக்கான கரெக்டான ஆன்சர். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். 14th கொஸ்டின் என்ன கொடுத்துருந்தாங்கன்னா, given n ஈக்குவல் டு 10, summation of x ஈக்குவல் டு 4, summation of y ஈக்குவல் டு 3, summation of x ஸ்கொயர் ஈக்குவல் டு 8, summation of y square equal to 9 and summation of xy equal to 3, then the coefficient of correlation is கொடுத்து 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ நம்மளுக்கு வந்து கோஎஃபிஷியன்ட் ஆஃப் கோரிலேஷனோட ஃபார்முலா தெரியும், r ஈக்குவல் டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் byx இன்ட்டு bxy. ஸோ இது நம்ம வந்து ப்ரீவியஸ் சம்மில் கூட இந்த ஃபார்முலா நம்ம யூஸ் பண்ணியிருந்தோம். ஸோ நம்மளுக்கு வந்து லாஸ்ட் டைம் என்னென்னா அந்த ரெக்ரெஷன் ஈக்குவேஷன் கொடுத்துருந்தாங்க. ஸோ அதில் வந்து நம்ம வந்து இந்த ஸ்லோப் கோஎஃபிஷியன்ட் எடுத்து இந்த கோஎஃபிஷியன்ட் ஆஃப் கோரிலேஷன் நம்ம ஈஸியாக ஃபைன் பண்ணிட்டோம். பட் இங்கே வந்து அந்த ஈக்குவேஷன் ரெக்ரெஷன் ஈக்குவேஷன்லாம் கொடுக்கல, அதுக்கு பதிலாக வந்து சம்மேஷனோட வேல்யூஸ்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ அப்படி இருக்கும்போது நம்ம அதுக்கு என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணோம்னா byx ஈக்குவல் டு n இன்ட்டு சம்மேஷன் ஆஃப் xy மைனஸ் சம்மேஷன் ஆஃப் x இன்ட்டு சம்மேஷன் ஆஃப் y டிவைடட் பை n இன்ட்டு சம்மேஷன் ஆஃப் x ஸ்கொயர் மைனஸ் சம்மேஷன் ஆஃப் x ஹோல் ஸ்கொயர். ஸோ இப்போ நம்மளுக்கு வந்து எல்லா வேல்யூஸும் கொடுத்துருக்காங்க, நம்மளுக்கு கொஸ்டினில் வந்து எல்லா வேல்யூஸும் கொடுத்துருக்காங்க. இது ஸ்ட்ரைட்டாகவே சப்ஸ்டியூஷன் தான், நான் சப்ஸ்டியூட் பண்ணியிருக்கேன். எல்லா வேல்யூயும் சப்ஸ்டியூட் பண்ணி சிம்பிளிஃபை பண்ணி கொண்டு வந்தேன்னா எனக்கு வந்து 18/64 வந்து கிடைக்கும். எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா byxக்கு. ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ணணும்னா bxy ஃபைன் பண்ணணும். ஸோ நியூமரேட்டரில் ஒரு சேஞ்சும் இல்லை, டினாமினேட்டரில் என்னென்னா அங்கே எக்ஸ் ஸ்கொயருக்கு பதிலாக இங்கே ஒய் ஸ்கொயருன்ற மாதிரி இருக்கும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம ஆப்ஷன்ஸில் கொடுத்துருக்க எல்லா வேல்யூஸும் கொடுத்துருக்காங்க. ஸ்ட்ரைட்டாகவே அதை எடுத்துகிட்டு வந்து இந்த ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணுறேன். சப்ஸ்டியூட் பண்ணிவிட்டு சிம்பிளிஃபை பண்ணி கொண்டு வந்தேன்னா 18/81 கிடைக்கும். நம்மளுக்கு கேட்டது கோஎஃபிஷியன்ட் ஆஃப் கோரிலேஷன் தான். ஸோ நம்மளுக்கு ஆரோட ஃபார்முலா தெரியும், r ஈக்குவல் டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் bxy இன்ட்டு byx. ஸோ அதில் வந்து நான் அந்த bxy byx நான் வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணி சிம்பிளிஃபை பண்ணி கொண்டு வந்தேன்னா எனக்கு கடைசியாக கோஎஃபிஷியன்ட் ஆஃப் கோரிலேஷனோட வேல்யூ என்ன கிடைக்குதுன்னா 1/4 கிடைக்குது. ஸோ இதுக்கு ஆன்சர் வந்து 1/4. இதுக்கு ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ தான் அதுக்கான கரெக்டான ஆன்சர். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். 15th கொஸ்டின் என்ன கொடுத்துருந்தாங்கன்னா, ஃப்ரம் சர்டைன் எக்ஸ்பெரிமெண்ட் ஃபாலோயிங் டேட்டா ஹேஸ் பின் அப்டைன் கொடுத்துட்டு ஒரு டேபிள் கொடுத்துருந்தாங்க xyயோட வேல்யூஸ். ஸோ அது கொடுத்துட்டு யூசிங் லெக்ரான்ஜிஸ் இன்வர்ஷன் ஃபார்முலா த வேல்யூ ஆஃப் எக்ஸ் ஃபார் விச் y ஈக்குவல் டு 7 வில் பி அப்படின்னு கொடுத்துட்டு 4 ஆப்ஷன் கொடுத்துருந்தாங்க. ஸோ இது அவங்க மென்ஷன் பண்ணிட்டாங்க எந்த மெத்தடில் நம்ம ஃபைன் பண்ணணும்னு. லெக்ரான்ஜிஸ் இன்வர்ஷன் ஃபார்முலா யூஸ் பண்ணி நம்ம இந்த டேபிளில் இருக்கிற டேட்டா யூஸ் பண்ணி அந்த ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணி அந்த ஒய்வோட வேல்யூ 7ஆக இருக்கும்போது எக்ஸுக்கு என்ன வேல்யூ கிடைக்குதுன்றதை நம்ம ஃபைன் பண்ணணும். ஸோ நம்ம நார்மலாக வந்து இன்வர்ஸ் லெக்ரான்ஜி ஃபார்முலா நம்ம எதுக்கு யூஸ் பண்ணுவோம்னா ஈக்குவல் இன்டர்வல் அண்ட் அன்ஈக்குவல் இன்டர்வல் ரெண்டுத்துக்கு நம்ம அப்ளை பண்ணுற மாதிரி வரும். ஸோ ஈக்குவல் இன்டர்வல் அன்ஈக்குவல் இன்டர்வல்னால் அந்த எக்ஸோட இந்த x1 மைனஸ் x0 இந்த x2 மைனஸ் x1 நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா தெரியும். இங்கே வந்து 3 மைனஸ் 1னா 2 கிடைக்கும், 4 மைனஸ் 3னா 1 கிடைக்கும். ஸோ வந்து இந்த டிஃப்ரென்ஷியேட் வந்து ஈக்குவலாக இல்லை பாருங்கள். ஸோ இது அன்ஈக்குவல் இன்டர்வலில். ஸோ அதே மாதிரி அன்ஈக்குவல் இன்டர்வலுக்கும் நம்ம இந்த ஃபார்முலா அப்ளை பண்ண முடியும், ஈக்குவல் இன்டர்வலுக்கும் இந்த ஃபார்முலா அப்ளை பண்ண முடியும். இது நான் ஜென்ரலாக சொல்கிறேன். ஸோ நம்மளுக்கு வந்து இன்வர்ஸ் லெக்ரான்ஜி ஃபார்முலா என்னென்னா ஒய் மைனஸ், அதாவது நம்ம எத்தனை டேர்ம்ஸ் கொடுத்துருக்காங்கன்னு ஃபஸ்ட்டு நம்ம பார்த்துக்கணும். அதாவது வந்து லைக் n டேர்ம்ஸ் வர, இப்போ x0 x1 x2 வர கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போனா வந்து ஃபார்முலா x2 வர தான் போகும். இது இன்கேஸ் x3 கொடுத்துருந்தாங்கன்னா x3 வர எக்ஸ்பேண்ட் பண்ணுற மாதிரி வரும். அதாவது நான் அந்த ஃபார்முலாவில் சொல்கிறேன் பாருங்களேன். இப்போ x ஆஃப் y ஈக்குவல் டு y மைனஸ் y1 இன்ட்டு y மைனஸ் y2 டிவைடட் பை y0 மைனஸ் y1 இன்ட்டு y0 மைனஸ் y2 இன்ட்டு x0ன்னு இருக்குல்ல. ஸோ இது ஏன் இங்கே y2ஓட மட்டும்தான் நான் எழுதியிருக்கேன்னா இங்கே y2 வரை தான் கொடுத்துருக்காங்க. இன்கேஸ் வந்து y3 y4 அப்புறம் x3 x4லாம் கொடுத்துருந்தாங்கன்னா இங்கே இன்னொரு டேர்ம் ஆட் ஆகிருக்கும். லைக் எப்படின்னா y மைனஸ் y3
அதே மாதிரி டினாமினேட்டரில் பார்த்தீங்கன்னா y0 மைனஸ் y3ன்ற மாதிரி இந்த டேர்ம்ஸ்லாம் ஆட் ஆகிருக்கும். நம்மளுக்கு y2 வரை கொடுத்துருக்கனால நான் இந்த ஈக்குவேஷனை நம்ம y2 வரை தான் எழுதுகிறோம். ஸோ அதே மாதிரி ரிமைனிங் டேர்ம்ஸுக்கு நான் எழுதிக்கிறேன். ஸோ இதை நம்ம ஈஸியாக எப்படி ஞாபகம் வச்சுக்கிறதுனா, ஃபஸ்ட்டு டினாமினேட்டரில் வந்து y0லேருந்து ஸ்டார்ட் ஆகும், நெக்ஸ்ட்டு டினாமினேட்டரில் y1, தேர்டில் ஒன்றில் வந்து y2. ஸோ அது மாதிரி சிம்பிளாக நீங்கள் ஞாபகம் வச்சுக்கலாம். மேலே ஒயில் தான் இருக்கும். ஸோ இந்த ஃபார்முலா நீங்கள் எப்படி ஞாபகம் வச்சுக்கிறது தான் நல்லது. ஸோ கண்டினியூஷனாக நீங்கள் வந்து ப்ராக்டிஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா இது ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம். ஸோ இதில் வந்து ஸ்ட்ரைட்டாகவே சப்ஸ்டியூஷன் தான். நம்மளுக்கு வந்து ஒய்யோட வேல்யூ கொடுத்துட்டாங்க. 7ஆக இருக்கும்போது தான் நம்மளுக்கு வந்து எக்ஸோட வேல்யூ என்ன ஃபைன் பண்ணணும். ஸோ எக்ஸ் ஆஃப் ஒய்ன்ற பிளேஸில் வந்து ஒய்க்கு பதிலாக 7. ஸோ ஒய்ன்னு இருக்க பிளேஸில் ஃபுல்லாக நான் 7ஆக போட்டேன். y1 y2 y3 அந்த y3 கொடுக்கல, y1 y2 அப்புறம் y0 இதோட வேல்யூஸ் ஃபுல்லாக நான் அந்தந்த பிளேஸில் கரஸ்பாண்டிங் பிளேஸில் சப்ஸ்டியூட் பண்ணிட்டு சிம்பிளிஃபை பண்ணி கொண்டு வந்தேன்னா கடைசி எனக்கு என்ன ஆன்சர் கிடைக்குதுன்னா 1.857 தான் கிடைக்குது. ஸோ இதுக்கு 1.857 ஆன்சர். ஸோ ஆப்ஷன் பி தான் இதுக்கான கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். 16th கொஸ்டின் என்ன கேட்டிருந்தாங்கன்னா, the Newton's Raphson method is used to find the roots of the equation x square minus 2 equal to 0. If iterations are started from -1 then the iteration will be அப்படின்னு கொடுத்துட்டு 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இது கன்வர்ஜ் வேல்யூ கேட்குறாங்க. லைக் எப்படின்னா வந்து நம்ம நியூட்டன் ராப்சன் மெத்தடில் ஐட்ரேஷன்ஸ் படி நம்ம வேல்யூஸ் ஃபைன் பண்ணுவோம்ல, லைக் x1 x2 x3 x4ன்னு. ஸோ நம்ம அப்படி அந்த ஐட்ரேஷன்ஸில் வேல்யூஸ் ஃபைன் பண்ணிகிட்டு இருக்கும்போது லாஸ்ட்டாக ஒரு வேல்யூவில் கன்வர்ஜ் ஆகி நிற்கும். லைக் எப்படின்னா x3யோட வேல்யூ ஃபைன் பண்ணிவிட்டு x4 ஐட்ரேஷன் ஃபைன் பண்ணும்போது x3யோட வேல்யூ தான் நம்மளுக்கு திரும்ப அகெயின் ஆன்சராக கிடைக்கும். ஸோ அதுதான் வந்து கன்வர்ஜ்னு சொல்கிறது. லைக் வந்து ஒரு ஃபைனல் வேல்யூ நம்மளுக்கு கிடைக்கும். இதுதான் வந்து கரெக்டான எக்ஸாக்ட் வேல்யூ அப்படின்ற மாதிரி. ஸோ x3 x4 x5 நீங்கள் அப்புறமா கண்டினியூஷனாக ஐட்ரேஷன் போட்டுட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு அதே வேல்யூஸ் தான் ரிப்பீட் ஆகிட்டு வரும். அதாவது அந்த வேல்யூ வந்து கன்வர்ஜ் ஆயிடுச்சு அப்படின்ற மாதிரி. ஸோ அதுதான் அந்த கன்வர்ஜ் ஆன வேல்யூ தான் நம்மளுக்கு வந்து கேட்குறாங்க. ஸோ நார்மலாக நியூட்டன்ஸ் ராப்சன் மெத்தடோட ஃபார்முலா என்னென்னா xn + 1 = xn - f of xn / f dash of xn. ஸோ நம்மளுக்கு கொடுத்துருக்க ஈக்குவேஷன் என்னென்னா f of x = x square minus 2. நம்மளுக்கு ஃபார்முலா படி f dash of xn தேவைப்படுறதுனால நான் f dash of x எடுத்துக்கிறேன். ஸோ இந்த x square minus 2 வந்து நான் டிஃப்ரென்ஷியேட் பண்ணேன்னா எனக்கு f dash of x = 2x கிடைக்கும். அண்ட் ஆல்சோ நீங்கள் வந்து கொஸ்டினை நீங்கள் நோட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு தெரியும், இந்த ஐட்ரேஷன்ஸ் ஆர் ஸ்டார்டட் ஃப்ரம் -1 கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போனா ஆல்ரெடி ஃபஸ்ட் ஐட்ரேஷனோட வேல்யூ அவங்க கொடுத்துட்டாங்க. ஸோ x1 = -1ன்ற வேல்யூ கொடுத்துட்டாங்க. ஸோ நம்ம என்ன பண்ணலாம்னா x2லேருந்து ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். x2லேருந்து ஸ்டார்ட் பண்ணால் எனக்கு வந்து ஃபார்முலா எப்படி மாறும்னா x2 = x1 - f of x1 / f dash of x1. ஸோ இந்த f of x1ன்றதுல என்னென்னா இந்த f of xன்ற இருக்குல்ல, அந்த f of xல xன்ற பிளேஸ்க்கு பதிலாக x1ஓட வேல்யூ கொண்டு வந்து நான் சப்ஸ்டியூட் பண்ணுவேன். ஸோ x1ஓட வேல்யூ என்னென்னா -1. ஸோ அப்போ f of -1க்கு நான் வேல்யூ கண்டுபிடிக்கிறேன், -1 கிடச்சிருக்கு. ஸோ f dash of x அதாவது 2xன்னு இருக்குல்ல, ஸோ அந்த f dash of xல xக்கு பதிலாக -1 சப்ஸ்டியூட் பண்ணுவேன். அது x1ஓட வேல்யூ -1றான -1 சப்ஸ்டியூட் பண்ணுவேன். f dash of -1 என்ன கிடைக்குன்னா -2. ஸோ இது வந்து நான் எக்ஸ்பேண்ட் பண்ணி சொன்னேன்னா இது ஓவர் டைம் எடுத்துக்கும். ஸோ அதனால் நான் வந்து சிம்பிளிஃபை பண்ணி சொல்கிறேன். ஸோ நான் x2ஓட அந்த வேல்யூஸ் ஃபுல்லாக கரஸ்பாண்டிங் வேல்யூஸ் ஃபுல்லாக சப்ஸ்டியூட் பண்ணி நான் கொண்டு வந்தேன்னா -3/2 கிடைக்கும். ஸோ அதே மாதிரி x3 x4. ஸோ இது நார்மல் சிம்பிளிஃபை, அதாவது என்னென்னா அந்த ஃபார்முலாவில் அந்த வேல்யூஸை கொண்டு போய் கரெக்டாக சப்ஸ்டியூட் பண்ணி சிம்பிளிஃபை பண்ணி கொண்டு வந்து கடைசியில் கன்வர்ஜ் ஆன வேல்யூ கண்டுபிடிக்கணும். ஸோ நான் அதை டீட்டெயில்டாக எக்ஸ்பிளைன் பண்ண விரும்பலை. ஏன்னு கேட்டிங்கன்னா இது ரொம்ப டைம் எடுக்கும். ஒரு ஐட்ரேஷனுக்கும் நம்ம வந்து வேல்யூஸ் எடுத்து அந்த வேல்யூஸை கொண்டு போய் ஃபங்க்ஷனில் சப்ஸ்டியூட் பண்ணி அப்புறம் f dash of xோட ஃபங்க்ஷனில் கொண்டு போய் சப்ஸ்டியூட் பண்ணி ரெண்டத்தோட வேல்யூ கண்டுபிடிச்சி திரும்ப நியூட்டன்ஸ் ராப்சன் மெத்தடில் கொண்டு வந்து அந்த வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணி ஐட்ரேஷன் கொண்டு போகிற மாதிரி இருக்கும். ஸோ நான் இதை ஸ்டெப் பை ஸ்டெப்பாக போனேன்னா எனக்கு டைம் ரொம்ப எடுக்கும். ஸோ அதனால் நான் இந்த பேசிக்கான எக்ஸ்ப்ளனேஷனோட நிப்பாட்டிக்கணும்னு நினைக்கிறேன். ஸோ எனக்கு x4ஓட வேல்யூவில் வந்து எனக்கு கன்வர்ஜ் ஆயிடுச்சு. ஸோ எனக்கு கன்வர்ஜ் ஆயிடுச்சுன்னா -1.414 கிடைக்கும். நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணும்போது இந்த ப்ராப்ளம் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணும்போது நீங்கள் x5 x6ஓட வேல்யூ நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ x5ஓட வேல்யூவும் x6ஓட வேல்யூவும் அகெயின் -1.414 தான் கிடைக்கும். ஸோ அப்படி கிடச்சிதுன்னா அது கன்வர்ஜ் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். ஸோ எங்கே கன்வர்ஜ் ஆகுதுன்னா -1.414ல். நார்மலாக 1.414 நம்ம வந்து என்னென்னு சொல்லுவோம்னா √2ன்னு சொல்லுவோம். ஸோ அதனால தான் இங்கே வந்து -√2ன்னு எழுதியிருக்கேன். ஏன்னா எதனால் அப்படி எழுதியிருக்கேன்னா நம்ம ஆப்ஷன்ஸில் கொடுத்துருக்க வேல்யூ அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால் எழுதியிருக்கேன். ஸோ எனக்கு ஆப்ஷன் சி தான் கரெக்டான ஆன்சர், கன்வர்ஜ் டு -√2. ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாம். நெக்ஸ்ட் கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்கன்னா, ஈக்குவேஷன் x × 1 + y² dx + tan inverse of y × dy = 0 is satisfied by அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இதுக்கு வந்து நார்மல் சொல்யூஷன் கேட்குற மாதிரி தான். ஸோ நான் இதுக்கு எப்படி நான் அப்ரோச் பண்ணுறேன்னா,
ஃபஸ்ட்டு நான் என்ன பண்ணுறேன்னா ஃபஸ்ட்டு எக்ஸ் டேர்மை ஃபுல்லாக ஒரு சைடும் ஒய் டேர்மை ஃபுல்லாக ஒரு சைடும் கொண்டு போகிறேன். ஸோ நான் என்ன பண்ணுறேன்னா அந்த ஒய் டேர்மை ஃபுல்லாக எல்ஹெச்எஸ் சைட் கொண்டு வரேன், எக்ஸ் டேர்மை ஃபுல்லாக ரைட் ஹேண்ட் சைட் கொண்டு போகிறேன். ஸோ அதுக்கேற்ற மாதிரி நான் ஈக்குவேஷன் ரீஅரேஞ்ச் பண்ணியிருக்கேன். ஸோ நான் என்ன பண்ணுறேன்னா tan இன்வர்ஸ் ஆஃப் ஒய் இன்ட்டு டிஒய்ன்றதை எல்ஹெச்எஸ் சைடு வச்சுக்கிறேன். இந்த டேர்மை வந்து நான் ரைட் ஹேண்ட் சைட் கொண்டு போகிறேன். நம்ம என்ன நம்ம அஷ்யூம் பண்ணியிருக்கோம்னா ஒய் டேர்மை ஃபுல்லாக ஒரு சைட் கொண்டு வரணும்னு நாம் அஷ்யூம் பண்ணியிருக்கோம்ல. ஸோ அதனால் என்ன பண்ணுறது 1 + y² வந்து நான் எல்ஹெச்எஸ் சைட் கொண்டு வரேன். ஸோ அது அப்படி கொண்டு வந்துட்டு எனக்கு ஈக்குவேஷன் எப்படி மாறும்னா tan இன்வர்ஸ் ஆஃப் y / 1 + y² dy = -x × dx. அப்புறம் நான் அதை சால்வ் பண்ணுறதுக்காக நான் என்ன பண்ணுறேன்னா 2 சைடும் நான் இன்டெகிரேட் பண்ணுறேன். ஸோ நீங்கள் இன்டெகிரேட் பண்ணும்போது நீங்கள் இங்கே நோட் பண்ணுங்களேன், இங்கே வந்து ஃபஸ்ட் நியூமரேட்டரில் tan இன்வர்ஸ் ஆஃப் ஒய்ன்னு இருக்குது, டினாமினேட்டரில் பார்த்தீங்கன்னா 1 + y² இருக்குது. ஸோ நார்மலாக நம்ம வந்து tan இன்வர்ஸ் ஆஃப் ஒய்ன்றதை வந்து நம்ம டிஃப்ரென்ஷியேட் பண்ணோம்னா நம்மளுக்கு வந்து என்ன கிடைக்குன்னா 1 / 1 + y² கிடைக்கும். ஸோ அதே வேல்யூ தான் டினாமினேட்டர்லையும் இருக்குது. ஸோ அந்த மாதிரி கேசஸில் நம்ம என்ன பண்ணலான்னா நம்ம வந்து tan இன்வர்ஸ் ஆஃப் y = tன்ற மாதிரி நம்ம அஷ்யூம் பண்ணிக்கலாம். ஸோ நான் இப்போ வந்து t = tan இன்வர்ஸ் ஆஃப் ஒய்ன்னு அஷ்யூம் பண்ணிட்டேன்ல. ஸோ அப்போ நான் வந்து எனக்கு dt இப்போ டீன்னு நான் அஷ்யூம் பண்ணியிருக்கனால எனக்கு டிடியில் தான் இருக்கணும், ஃபங்க்ஷன் வந்து டிடியில் தான் இருக்கணும், டிஒயில் இருக்கக்கூடாது. ஸோ நான் இப்போ என்ன பண்ணுறேன்னா டீயை வந்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறேன். அதாவது டிடி = இதை நான் tan இன்வர்ஸ் ஆஃப் ஒய்யை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 1 / 1 + y² வருமா. ஸோ ஒய்ன்றது வந்து நம்ம அகெயின் டிஃப்ரென்ஷியேட் பண்ணோன்னா dy வரும். ஸோ நான் என்ன பண்ணுறோம், இந்த டேர்முக்கு பதிலாக டிடின்ற ரீப்ளேஸ் பண்ணுவோம். அதே மாதிரி tan இன்வர்ஸ் ஆஃப் ஒய்க்கு பதிலாக டீன்னு ரீப்ளேஸ் பண்ணுவோம். ஸோ அதான் இன்டெகிரேஷன் வந்து எப்படி சேஞ்ச் ஆகுதுன்னா இன்டெகிரேஷன் ஆஃப் t × dt = -integration of x × dx அப்படின்னு இருக்கும். ஸோ நான் இப்போ இன்டெகிரேட் பண்ணோம்னா t² / 2 = -x² / 2 + kன்னு இருக்கும். ஸோ இந்த 2 ஃபுல்லாக நம்ம வந்து கிராஸ் மல்டிப்ளை பண்ணி கொண்டு வந்தோம்னா எனக்கு எப்படி மாறும்னா t² = -x² + 2kன்னு இருக்கும். ஸோ இங்கே kன்றது கான்ஸ்டன்ட். ஸோ 2kன்றதை வந்து அகெயின் கான்ஸ்டன்ட் தான். ஸோ நான் 2k வந்து நான் எப்படி ரீப்ளேஸ் பண்ணி எழுதுறேன்னா cன்னு ரீப்ளேஸ் பண்ணி எழுதுறேன். ஸோ வந்து எனக்கு எக்ஸ்பிரஷன் எப்படி இருக்குன்னா t² = -x² + cன்னு இருக்கும். ஸோ நான் என்ன பண்ணுறேன்னா இந்த t² இருக்குல்ல, அந்த ஸ்கொயரை வந்து ரைட் ஹேண்ட் சைட் கொண்டு வந்து ஸ்கொயர் ரூட் எடுக்கிறேன். ஸோ t = √(c - x²) இருக்கும். நம்மளுக்கு டீன்றதை நம்ம எப்படி அசைன் பண்ணி வச்சுருக்கோம்னா tan இன்வர்ஸ் ஆஃப் ஒய். ஸோ இப்போ டீக்கு பதிலாக tan இன்வர்ஸ் ஆஃப் ஒய் எழுதிட்டோம். நம்மளுக்கு தேவை ஒய் தான். ஸோ y = tan (√(c - x²) தான் இதோட ஆன்சர். ஸோ இதுக்கு வந்து ஆப்ஷன்ஸ் எந்த வேல்யூன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ தான் அதுக்கான கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். நெக்ஸ்ட் கொஸ்டின் சிம்பிளான கொஸ்டின் தான். கொடுத்துருக்க ஃபங்க்ஷனில் லிமிட்டை நம்ம கொண்டு போய் சப்ஸ்டியூட் பண்ணுறது அந்த சிம்பிளான ஒரு சப்ஸ்டியூஷன் தான். ஸோ பட் இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த கொடுத்துருக்க ஃபங்க்ஷனாக நான் லிமிட் சப்ஸ்டியூட் பண்ணும்போது எனக்கு என்ன ஆகுதுன்னா எனக்கு வந்து 0/0 ஃபார்மில் வருது, அதாவது அன்டிட்டர்மைண்ட் ஃபார்முக்கு போயிடுது. ஸோ அன்டிட்டர்மைண்ட் ஃபார்மாக போயிட்டு இருந்துச்சுன்னா நம்ம என்ன பண்ணுவோம்னா எய்தர் வந்து சம் காமன் டேர்ம்ஸை நம்ம வந்து ஈக்குவேஷன்லேருந்து வெளியே எடுத்து கேன்சல் அவுட் பண்ணுவோம், இல்லைனா நம்ம வந்து எல்ஹாஸ்பிட்டல் ரூலுக்கு போயிடுவோம். எல்ஹாஸ்பிட்டல் ரூல்னால் வந்து நம்ம ரொம்ப சிம்பிளாக இருக்கும். ஏன்னு கேட்டிங்கன்னா வந்து நம்ம டிஃப்ரென்ஷியேட் பண்ணியிருக்கோம். ஸோ ஃபங்க்ஷனை நான் வந்து நியூமரேட்டரை டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறேன், அதுக்கப்புறம் டினாமினேட்டரை தனியாக டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறேன். ஸோ நம்ம இங்கே நியூமரேட்டர் வந்து 2x² - 7x + 3 இருக்குது. ஸோ நான் அதை வந்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணேன்னா 4x - 7 வரும். ஸோ 4x - 7. ஸோ அதே மாதிரி டினாமினேட்டர் பார்த்தீங்கன்னா 5x² - 12x - 9 இருக்குது. ஸோ இதை நான் டிஃப்ரென்ஷியேட் பண்ணேன்னா 10x - 12 வரும். ஸோ இப்போ நான் கொண்டு போய் லிமிட்டை சப்ஸ்டியூட் பண்ணி கொண்டு வந்தேன்னா எனக்கு என்ன வேல்யூ கிடைக்குதுன்னா 5/18. ஸோ இது வந்து சிம்பிளான லிமிட் சப்ஸ்டியூஷன் தான். பட் அன்டிட்டர்மைண்டு ஃபார்முக்கு போகும்போது நம்ம என்ன ரூல் அப்ளை பண்ணுன்றதை வந்து செக் பண்ணுற மாதிரி இந்த சம் கொடுத்துருக்காங்க. ஸோ இதுக்கு 5/18 தான் ஆன்சர். ஸோ இதுக்கு ஆப்ஷன் பி. ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். 20th கொஸ்டின், லாஸ்ட் கொஸ்டின் என்ன கேட்டிருந்தாங்கன்னா when of the following is a solution of the differential equation d²y/dx² + p × dy/dx + q + 1 × y = 0 அப்படின்னு கொடுத்துட்டு இதோட சொல்யூஷன் கேட்டிருந்தாங்க. பட் நீங்கள் இந்த கொஸ்டினை நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா இது PU Q அந்த வேல்யூஸ்லாம் நம்ம கொடுக்கல. ஸோ நார்மலாக அது கொடுத்துருந்தாங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி நம்ம வந்து அப்ரோச் பண்ணி இதுக்கு சொல்யூஷன் ஃபைன் பண்ணியிருக்கலாம். பட் கொடுக்காத பட்சத்தில் அது ஃபைன் பண்ண முடியாது. ஸோ இது வந்து ஒரு டேட்டா இன்கம்ப்ளீட் கொஸ்டின். ஸோ தட்ஸ் இட் கைஸ். நம்ம டான்சர் 2019 இன்ஜினியரிங் மேக்ஸ் பேப்பரை கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், முக்கியமாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கீப் சப்போர்ட்டிங். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.